வெல்கம் டு ஜேம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உளுந்து களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் போல் உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா வானல் சூடானதும் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ செவரை வறுத்து எடுத்துக்க போகிறோம். உளுந்து நல்லா செவரை வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விப்பரில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சோன்னா அதோட தோல் எடுப்படும். இது அப்படியே தோலோடையும் செய்யலாம். நான் இதில் தோல் எடுத்து செய்ய போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தோலை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு 5 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி நல்லா செவரை வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வானலில் 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து மாவு 1 கப் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிப்படாமல் கலந்து விடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா இது நல்லா சுருண்டு வரும். இதை நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். அதை 2 வாட்டியாக பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உளுந்து களி ரெடி.